முருகன் எப்படி ஆறுமுகனாகத் தோன்றினார் தெரியுமா? அந்த காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் கடும் தவம் செய்து வரங்களைப் பெற்றான். வரத்தின் ஆணவத்தில் அவன் தேவர்களை துன்புறுத்தினான். அப்போது அருள்மிகு சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அவை சரவணப் பொய்கையில் விழுந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. பார்வதி தேவியின் அருளால் அந்த 6 உருவங்கள் ஒன்றாகி ஆறுமுகனானார், அருள்மிகு முருகன். தேவர்களின் தளபதியாக முருகன் போருக்குப் புறப்பட்டார். கையில் வேல், முகத்தில் தெய்வீக ஒளி. சூரபத்மன் பல மாய வடிவங்கள் எடுத்தான். ஆனால் முருகனின் வேல் ஒவ்வொரு மாயையையும் சிதறடித்தது. இறுதியில் சூரபத்மன் மரமாக மாறினான். முருகன் வேலை வீசி அதை 2ஆக வெட்டினார். ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் மாறியது. அவர்களை அழிக்காமல் முருகன் கருணையுடன் ஏற்றார். தர்மம் வெல்லும், கருணை உயர்ந்தது. இது மாதிரி ஸ்டோரீஸ் கேட்க கதை யூனிவர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.